திருப்பரங்குன்றத்தில் மட்டும் தீர்ப்பு வந்த பின்பு நீதிபதி மேலேயே குற்றத்தை சாட்டி எல்லாவற்றிற்கும் மேலாக இப்போ அது முதல் தூணு இல்லைன்னாங்க, அப்புறம் தூணு இருக்குது ஆனா அதுல ஏற்ற மாட்டோம்னாங்க, அதுக்கப்புறம் அது தீபத்தூணு ஆனா அதுல ஏத்துற பழக்கம் இல்லைன்னாங்க, இப்ப அது தீபத்தூணு இல்ல சமணர்கள் ஏற்றிய விளக்கு தூணுன்னாங்க, சமணர்கள் நைட்டு வெளியே விளக்கே ஏத்த மாட்டாங்க, அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு அது சிக்கந்தர் அவங்களோட தூணு அப்படின்றாங்க. இப்ப அந்த தூணே உங்களுக்கு உரிமையா அப்படின்னு கேக்குறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அங்க இஸ்லாமிய திருவிழாக்கள் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அரசாங்கம். ஆனா அதே இது இந்த விளக்கு ஏற்றுவதற்கு அனுமதி இல்ல. இப்ப உச்சி பிள்ளையார் கோயில் தான் உச்சியில இருக்கு அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக நான் அரசாங்க விவாதத்தில் சொன்ன வார்த்தைகளை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். முருகனுக்கு 2 வாழ்க்கை இருக்கும் பொழுது 2 விளக்கு ஏத்துறது எதுக்கு அப்படின்னு 2 விளக்கு ஏத்தணுமானா, சில பேர் 2 வாழ்க்கைகள் அவங்க எப்படி வாழ்ந்தார்கள் என்ற அரசியல் தலைவர்கள் எல்லாம் நம்ம சொல்ல போனா அப்புறம் எப்படி ஒரு பெண்ணா இருந்து என்னால சொல்ல முடியாது. என்ன வாதிடுறீங்க? அப்புறம் இன்னைக்கு அது விளக்கு தூணி எங்களுக்கு இது இந்துக்களுக்கே சொந்தமானது இல்ல, அது அவங்க வக்ஃபோர்டுக்கு சொந்தமானதா இருக்க கூடும் அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறீங்க. அதே மாதிரி பக்கத்துல சென்னை விமான நிலையத்துல ஹஜ் யாத்திரையர்களுக்கு மக்கள் வரி பணத்துல கட்டடம் கட்டுறீங்க, கிறிஸ்துமஸ் விழாக்கள்ல கலந்து கொள்கிறீங்க. ஆனா இந்துக்களை மட்டும் நிந்திக்க வேணும், ஒருவர் உயிரிழந்திருக்கிறார், இதுக்கு ஸ்டாலின் என்ன பதில் சொல்கிறார்னு கேட்கிறேன். ஆக இந்துக்களின் உணர்வை தொடர்ந்து புண்படுத்துறாங்க. அதே மாதிரி அங்க உண்ணாவிரதம் இருந்தா இல்ல அவங்க எல்லாம் எல்லாரையும் கட்டாயப்படுத்தி உண்ணாவிரதம் இருக்காங்க. அங்க போய் ஒவ்வொருனே உங்களை மாதிரி தம்பிங்க தான் மைக்க நீட்டுறாங்க. அதுல ஒருவர் கூட பாஜக இந்து முன்னணியை சார்ந்தவங்க கிடையாது. உட்கார்ந்து இருந்த 50 பேரும் ஒரு அம்மா சொல்றாங்க அங்க விளக்கு ஏத்துறது நான் என் கண்ணால பாக்கணும் சாவறதுக்கு முன்னாலன்றாங்க. ஆக தொடர்ந்து இந்துக்களை நிந்தித்துக் கொண்டிருப்பதற்கு 2026 ஸ்டாலின் அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதுதான். இல்ல மத பிரச்சனையே இல்ல, நீதி பிரச்சனை, உங்களது ஈகோ பிரச்சனை தான். இதுல மத பிரச்சனையை விட ஸ்டாலினோட ஈகோ பிரச்சனை. நாம தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது இல்ல. நான் நேத்து ஒண்ணு கேட்கிறேன், என் மனைவி சொல்வதைத்தான் நான் கேட்கிறேன். யார் சொல்றா? மரியாதைக்குரிய முதலமைச்சர் மனைவி சொல்றதை கேட்கணும்ன்றது எங்க எல்லா பெண்களுக்குள்ள ஆசைதான். ஆனா உங்க மனைவி கோயிலுக்கு போறாங்களா, ஒரு நாள் கூட உங்களை கோயிலுக்கு போங்கன்னு சொல்லுறியா? கேட்டீங்களா? கேட்கலையா? 1000 குடமுழுக்கு வச்சா உங்க மனைவி ஒரே ஒரு குடமுழுக்கு கூட போய்கிட்டு வாங்க, நான் இத்தனை குடமுழுக்கு போறேன், ஒரு குடமுழுக்கு போங்கன்னு உங்களை சொல்லவே இல்லையா? ஆக என்ன நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அதனால இந்து உணர்வுகளை மதிக்கவில்லை என்றால் அதற்கான விலையை ஸ்டாலின் அரசு கொடுக்க வேண்டியிருக்கும் என்பது எனது கருத்து. எதுனா இப்ப அந்த உதயநிதிக்கு எதுவும் புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியலப்பா. இப்ப எழுதி கொடுக்கறவங்க இப்ப கொஞ்சம் எதுகை மோனையோட எழுதி கொடுக்கறாங்க, அது வேற விஷயம். உதயநிதிக்கு நான் கேட்கிறேன், 11 லட்சம் கோடி மத்திய அரசுல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குன்னு தெரியுமா தெரியாதா? கோவை விமான நிலையம், சென்னை விமான நிலையம், திருச்சி விமான நிலையம், தூத்துக்குடி விமான நிலையம் விரிவாக்கம் நடந்துதா இல்லையா? யூபி அரசாங்கத்துல அவர் 20 வயசு 25 வயசுல அவருக்கு தெரிஞ்சுதா தெரியுமா? யூபி அரசாங்கத்துல எத்தனை விமான நிலையங்கள் விரிவாக்கப்பட்டது, எத்தனை துறைமுகங்கள் விரிவாக்கப்பட்டது, எத்தனை சாலைகள் விரிவாக்கப்பட்டது, வந்தே பாரத் ட்ரெயின் எத்தனை விட்டாங்க? நீங்க யூபி நேத்து கூட எனக்கு ஒண்ணு ஆச்சரியம். நான் ஹிந்திக்கு நாங்களும் ஆதரவு கிடையாது. நான் என்ன போட்டு ஹிந்தி இசைன்னு என்ன வேணா எழுதிருப்போம். என் உயிர்லயும் இருக்கு, பெயர்லயும் இருக்கு தமிழ். உங்களை மாதிரி இல்ல. நேத்து கனிமொழின்றவங்க ஆராம்சே அப்படின்றாங்க, பேசிக்கிட்டே இருந்தவங்க தமிழ்ல இந்தி தொலைக்காட்சியில். அப்ப திமுக காரங்க எல்லாருமே ரகசியமா ஹிந்தி படிக்கிறாங்க. எப்படி ரகசியமா சாமி கும்பிடுறாங்களோ அதே மாதிரி ரகசியமா ஹிந்தியும் பேசுறாங்க, ஹிந்தியும் படிக்கிறாங்க. நாங்க அப்படி கிடையாது. தெரிஞ்சா சொல்ல போறோம், தெரியலன்னா நான் சொல்ல போறேன். ஆக இன்னைக்கு எல்லாத்தையும் எங்களை பார்த்து நீங்க குத்தி 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 நீங்க திணிக்கிறீங்கன்னு சொல்றீங்க. ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி தான், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் காசி தமிழ் சங்கம் பேசினாரு, திருக்குறளை பேசுறாரு, பாரதிய பாராளுமன்றத்தில் பேசுறாரு, வ.உ. சிதம்பரத்தை பாராளுமன்றத்தில் பேசுறாரு. நீங்க சொல்றீங்கல்ல இந்தி வார்த்தை, எனக்கு உங்க வார்த்தை பாராளுமன்ற நம்ம சபாநாயகரை பத்தி திமுக பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றாரு, எங்க பேரை உங்க வாயில எப்படி நுழையலையோ
அதே மாதிரி திட்டத்தோட ஹிந்தி பேரு எங்களுக்கு நுழையல. 20 வருஷமா என்னங்க செஞ்சிட்டு இருந்தீங்க? 20 வருஷமா ஹிந்தி பேரை மாத்திருக்க வேண்டியது தானே, ஏன் மாத்தல? ஸ்டாலின் அப்ப என்ன தூங்க போயிட்டாரா? அம்னீசியா வந்ததா? நான் கேக்குறேன், 20 வருஷமா மத்தியில ஆட்சியில இருக்கும்போது ஏன் இதெல்லாம் மாட்டல? மாத்திருக்க வேண்டியது தானே. நான் புதுச்சேரியில இருக்கும்போது எல்லாத்துக்கும் தமிழ் பேர் வச்சேங்க, தமிழ் பேர் வைப்போம். அதனால இன்னைக்கு எல்லாத்தையும் பாரதிய ஜனதா கட்சி குத்திட்டு இருக்க முடியாது. பாரத பிரதமர் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் அது எதிரொலிக்கும். நிச்சயமா 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும்.